ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர பசங்களுக்கு டிஃபன் தோசை இட்லி செஞ்சு கொடுத்து கொடுத்து போர் அடிச்சிருக்கும். அப்படி ஒரு மாறுதலாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நான் அந்த சனிக்கிழமை இன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே, அதனால் பிரெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இந்த இது செஞ்சு கொடுத்தேன். என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கொண்டு போனான். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரெட் சாண்ட்விட்சுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ரீன் சட்னின்னு என்னென்னா, அதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். நான் பச்சை மிளகாய் அதில் போட்டு அரைக்கிறதுனால காரம் வந்து பிரெட்டில் எல்லா இதுலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம துண்டு துண்டாக வெட்டி போடுறதில்ல. கடிக்கும்போது ஒரு பக்கம் வந்து காரமாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து காரம் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறதுனால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொரு பிரெட்டில் என்னென்னா, நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் பிரெட் சாண்ட்விச் செய்யும்போது எங்கள் வீட்டில் வெறும் வெங்காயம், தக்காளி இருந்ததுனால அந்த 2 இது தான் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாண்ட்விட்சுக்கு. அதனால் நான் இல்லாதனால சேர்க்கல. இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்ன கலரில் வச்சுருந்தாலும் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மேலே சீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே 2 ப்ரெட்டையும் மூடி நான் கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறேன். இந்த சாண்ட்விட்சில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். என்னென்னா, கடையில் போய் சாண்ட்விட்ச் வாங்கும்போது சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது அங்கே கடையில் அவைலபிளாக இல்லைங்கிறதுனால இந்த ப்ரெட்டு கொடுத்தாங்க. இந்த ப்ரெட் என்னென்னா ஸ்வீட் ப்ரெட்டு. நான் கல்லில் போட்டு நெய் ஊற்றி சுடும்போதே டக்குன்னு அது ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் விட்டுருந்தா அது கருகி போயிருக்கும். அப்போ ப்ரெட்டு வேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங்ஸ் பண்ணது வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு நான் டக்குன்னு நெய் போட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்து சுட்டு எடுத்துட்டேன். சீஸ் மெல்ட் ஆகணும்னா நல்லா ஹீட் இருந்தால் தான் மெல்ட் ஆகும். நான் இன்னும் ஹீட்டாக விட்டுருந்தேன்னா கருகி இருக்கும்ன்ட்டு நான் டக்குன்னு எடுத்துட்டேன். கடைசியாக வீடியோவில் காட்டுறேன். அதனால் எனக்கு சீஸ் மெல்ட் ஆகலை. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. என் பையனும் சாப்பிட்டுட்டு கொண்டு போனான். ஸ்கூல்லேயும் பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்கம்மா, விரும்பி சாண்ட்விச் சாப்பிட்டாங்கன்னு சொன்னான். இந்த மாதிரி நெய் விட்டு சுட்டுட்டு இருக்கும்போது திருப்பி போடும்போது தான் தெரிஞ்சுது டக்குன்னு ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த உடனே எடுத்ததுக்கே இந்த கலர் வந்துடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கருகி இருக்கும். அதனால் நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கி அதில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஆல்.